இயக்கங்களும் இளைஞர் அமைச்சர்களும் இருக்கிறார்கள். இந்த உரிமை மீட்புக்குழு முடிவு செய்கிற வடிவத்தில் தான் இந்த போராட்டத்தை நடத்த முடியும். இந்த உரிமை மீட்புக்குழு வெவ்வேறு போராட்டங்களை வெவ்வேறு வடிவத்தில் நாம் நடத்தி கொண்டுதான் இருக்கிறோம். நான் சார்ந்திருக்கிற தமிழ் தேசிய பேரியக்கத்திற்கு பல வடிவ போராட்டங்கள் புதியதல்ல, தோழர் மணியரசனுக்கு புதிதல்ல. எனவே இந்த போராட்டத்தை எப்படி நடத்த வேண்டும், யாரை ஒருங்கிணைக்க வேண்டும், இதில் இருக்கிற முதன்மையான பிரச்சனை என்ன என்பதை புரிந்து கொண்டு இதனுடைய ஆழத்தை தெரிந்து கொண்டால் இந்த வடிவத்தில் இந்த போராட்டத்தை நடத்துகிறோம். 19 நாட்களுக்கு பிறகு இந்த போராட்டத்தை இன்னும் விரிவாகவும் ஆழமாகவும் எடுத்துச் செல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது என்ற அடிப்படையில் பல்வேறு அமைப்புகளை சார்ந்தவர்கள், பல்வேறு இயக்கங்களை சார்ந்தவர்கள், சார்ந்தவர்கள் தங்களுடைய ஆலோசனையை பெற்று அடுத்த கட்ட போராட்டத்தை முன்னெடுத்துச் செல்ல வேண்டும் என்ற முக்கியமான நாளாக இதை வைத்திருக்கிறோம். எனவே இன்றைக்கு மிக முக்கியமான கோரிக்கை, தமிழ்நாடு இதில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், குறிப்பாக தமிழக அரசு குவிக்க வேண்டிய, கவனம் செலுத்த வேண்டிய முதன்மையான பிரச்சனையாக நாங்கள் சொல்வது வறட்சி அல்ல, நிவாரணம் அல்ல. அது இருக்கிற கோரிக்கையில் முதன்மையானது காவிரி வழக்கையை தூக்கி போடுகிற, காவிரி தீர்ப்பையை ரத்து செய்கிற ஒற்றை தீர்ப்பாயத்தை உமா பாரதி முன்வைத்திருக்கிறார். இது இதுவரையிலும் நாம் பாடுபட்ட இவ்வளவு காலங்கள் பல்வேறு கட்சிகள் ஆட்சியில் இருக்கிறார், பல்வேறு முதலமைச்சர் இருக்கிறார், பல்வேறு போராட்டங்கள் நடத்தியிருக்கலாம். 26 ஆண்டுகள் நம்முடைய முயற்சிகள், ஏற்ற தாழ்வான முயற்சிகள் இருக்கலாம். ஆனால் ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் இந்த இறுதி தீர்ப்பை செயல்படுத்துவதற்கு மேலாண்மை வாரியத்தை, காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க வேண்டும் என்ற ஒற்றை புள்ளியில் தமிழ்நாட்டில் எல்லோரும் ஒன்றிணைந்திருக்கிறோம். இதில் யாருக்கும் வேறுபாடு இல்லை. அதை ஒட்டுமொத்தமாக புதைப்பதற்கு காவிரி மேலாண்மை வாரியத்தை நாம் கேட்டுக் கொண்டிருக்கிற போது அதை சொன்ன தீர்ப்பையை உள்தோண்டி குறைப்பதற்கு ஒற்றை தீர்ப்பாயத்தை அமைத்து அந்த ஒற்றை தீர்ப்பாயத்தில் காவிரி வழக்கை செலுத்துவதற்கு இந்திய அரசு சதித்திட்டம் போடுகிறது. சாதாரண பிரச்சனை அல்ல, ஒரு இனப்பகை முயற்சி, தமிழ் இனத்தை அழிக்கிற முயற்சி, பெரும் விவசாயிகளுடைய நாட்டில் இருக்கிற பிரச்சனை அல்ல, வாய்க்கால் வளர்ப்பு பிரச்சனை அல்ல, தமிழ் இனத்தின் வரலாறு, தமிழ் இனத்தின் பண்பாடு, இது எல்லாமே காவிரி இனத்தில் இருக்கிறது. ஒரு வரலாற்றை அழிக்க பார்க்கிறார்கள், ஒரு நம்முடைய தொப்புள் கொடி உறவை அழிக்க பார்க்கிறார்கள், அகதிகளாக மாற்ற பார்க்கிறார்கள், தாயக மக்களாக மாற்ற பார்க்கிறார்கள். இந்த அபாயத்தை கொண்டு ஒற்றை தீர்ப்பாயத்தை முறியடிப்பதற்கு முதன்மையான புள்ளியில் அனைவரும் இணைய வேண்டும் என்ற வேண்டுகோளை தெரிவித்துக் கொண்டு இந்த கூட்டம் தொடர்ச்சியாக நடக்கும். அழைக்கப்பட்டவர்கள் வந்திருக்கிறார்கள், வருவார்கள். இந்த வடிவத்தில் தான் அதை நடத்துவோம். எனவே அதை இணைந்து கொண்டு, அதை புரிந்து கொண்டு, நமக்குள்ளே வேறுபாடுகள் இருக்கிறது என்பது உண்மைதான். நம்முடைய ஒற்றை புள்ளிகளை இணைக்க வேண்டும் என்ற முயற்சியில் ஒரு பிரசவ வேதனையோடு செய்து கொண்டிருக்கிறோம். இந்த பிரச்சனையிலே நான் அனைத்து கட்சி கூட்டத்தை PR பாண்டியன் சென்னையில கூட்டிய போது நான் மன அவஸ்தையோடு சொன்னேன். PR பாண்டியன் முன்மொழிந்து தீர்மானத்தை பேசுகிறார், ஒற்றை தீர்மானத்தை. பின்னாலே சில முதன்மையான கட்சிகளை சேர்ந்தவர்கள், முக்கியமான தலைவர்கள் தான் பேசுகிற போது அதை பற்றியே தெரிந்து கொள்ளாமல், அதை பற்றி கவனம் செலுத்தாமல் பேசுகிறார்கள். நான் மைக்கை வாங்கி திரும்ப பேசுகிறேன். அதற்கு பிறகு மீண்டும் எல்லோரும் பேசுகிறார்கள். இது எங்களுக்கு தெரியும், நாங்கள் ஒற்றை கட்சி இருக்கிறோம், இந்த ஒற்றை தீர்ப்பாயத்தை அனுமதிக்க மாட்டோம் என்று சொல்லி அதற்கான போராட்டங்களை அறிவித்தார்கள். எனவே அந்த அடிப்படையில் தமிழ்நாடு ஒற்றை புள்ளியில் இணைய வேண்டிய தேவை இருக்கிறது. நமக்குள்ளே வேறுபாடுகள் இருக்கிறது, வேறுபாடுகள் மறைந்து விடாது. ஆனால் அதை தாண்டி நாம் ஒற்றை புள்ளியிலே நம்முடைய தாயகத்தை, காவிரி தாயை பாதுகாப்பதற்கு, நம்முடைய வரலாற்றை, நம்முடைய பண்பாட்டை, நம்முடைய வாழ்வுரிமையை பாதுகாப்பதற்கான போராட்டத்தில் உழைந்திருக்கிறோம். நம்மை அழிப்பதற்கான திட்டத்திலே மோடி அரசு இருக்கிறது. இந்த திட்டத்தை முறியடிக்கிற புள்ளியில் ஒன்றிணைவோம். தொடர்ந்து கூட்டம் நடக்கும். பேச்சை தொடர்வார். மிகச் சுருக்கமாக சொல்லி விடைபெற விரும்புகிறேன். பல்வேறு இடையூறு அருமை நண்பர்களே, முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, காவிரியில் நடுவர் மன்ற தீர்ப்பு 1990 பெறப்பட்டது. அப்படி பெற்று தந்த பெருமை முன்னாள் முதலமைச்சர் கலைஞருக்கு உண்டு என்பதை கட்சிக்கு அப்பாற்பட்ட எல்லோரும்
உரிமை இல்லை. 1924க்கு பிறகு 1990 தான் நமக்கு ஓரளவு பாதுகாப்பு கிடைக்கிறது. நடுவர் மன்றம் அமைக்க